அனைவருக்கும் வணக்கம். நாம பார்க்க போற ஒரு டாபிக் நமக்கே ஒரு உணர்வு வந்துடும். நமக்கே ஒரு உடம்புல ரத்தம் இல்லாதவனு கூட வீரம் வந்துடும். இது தமிழனுக்கு மட்டும்தான் வரும். ஆரியனுக்கும் திராவிடனுக்கும் தமிழன் மாரடிக்கிறான், சொம்பு தூக்குறான்னா அவனுக்கு வராது, தமிழனுக்கு தான் வரும். தமிழன்னா எல்லா தமிழன் இல்லை, உணர்வு வர வேண்டும். ஒரு தமிழனுக்கு இது மாதிரி பிரச்சனைனா ஐயோ அப்படின்னு இந்த உடம்பு ரீதியாக ஒரு உணர்வு வரும் பாரு, அந்த உணர்வு வந்தால் தான் அவன் தமிழன். எல்லாரும் தமிழன் ஆக முடியாது. அதுதான். அதனால ராமேஸ்வர மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்தார்கள். ஆளுக்கு 50,000 அபராதம் விதித்தார்கள், மொட்டை அடித்தார்கள். நேற்று முன்தினம் ராமேஸ்வரத்திற்கு இலங்கை கடற்படையினர் அனுப்பி வைத்தார்கள் தமிழக மீனவர்களை. கேட்பதற்கு எப்படி இருக்கு? வேறு எந்த மாநிலத்திலையும் இது போல நடந்தால் இந்த மாநில அரசு, இந்த மத்திய அரசு வாய் திறக்கும். தமிழனுக்கு மட்டும் நடந்தா இந்த மத்திய அரசு, இந்த மாநில அரசு வாய் திறக்க மாட்டேங்குது. தமிழனுடைய ஓட்டு மட்டும் வேணும், ஆனா தமிழனுக்கு பத்தி நீ பேச மாட்டேன், கை கட்டி வாய் பொத்திட்டு இருப்பேன். மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு அதுதான் கேட்கிறேன். கை கட்டி வாய் பொத்தி வேடிக்கை பார்ப்பேன் தமிழனுக்கு என்ன நடக்குது. இதற்காக தான் உங்களுக்கு வாக்களித்தோமா? இந்தியா வல்லரசு நாடு என்று பீத்திக் கொள்கிறீர்களே. இந்தியாவில் நடக்கும் ஒரு குடிமகனுக்கு இதுபோல நடந்தால் இதற்கு யாரு கேட்க வேண்டும்? மத்திய அரசும் மாநில அரசு தான் கேட்க வேண்டும். கடந்த 30 வருடங்களாக இலங்கை பிரச்சனை, தமிழர்கள் மீனவர்கள் பிரச்சனை நடந்துகிட்டு தான் இருக்குது. இலங்கை கடற்படையினாலும் தமிழர்கள் மீனவர்களாலும் கடந்த 30 ஆண்டுகளாக இந்த பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா மத்தியிலும் ஆட்சி மாறி மாறி வருது, மாநிலத்திலும் ஆட்சி மாறி மாறி வருது. எந்த அரசியல்வாதியும் தமிழக மீனவர்களை பற்றி பேசுவதில்லை. ஏன் பேசுவதில்லை? தமிழன் என்ன செய்து விட்டார்? ஏன் பேசுவதில்லை மத்திய அரசு, மாநில அரசு? என்று பார்த்தால் மத்தியில ஆரியன் ஆட்சி செய்யறான். அவன் தமிழரை பத்தி அவன் கவலைப்பட மாட்டான். தமிழரை பார்த்தா அவன் கோபம் தான் படுவான். ஏன்னா தமிழன் எதிர்ப்புதிரமானவன், மோசமானவன். ஓகேயா? அது மட்டும் இல்லாம மாநிலத்துல திராவிடன் ஆட்சி செய்யறான். அவன் தமிழன் பத்தி அவனுக்கு என்ன கவலை? தமிழ்நாட்டில் மீனவர்கள் பத்தி கவலையா? தமிழ்நாடு மலையெல்லாம் களவாணி போகுது பத்தி கவலையா? தமிழகத்துல ஆத்து மணல் களவாணி போகுது மலையா? தமிழகத்துல பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை பட்டி தொட்டியெல்லாம் நடந்துட்டு இருக்குதுன்னு கவலையா? தமிழகத்துல கஞ்சா வியாபாரம் அமோகமா போகுதுன்னு கவலையா? தமிழகத்துல டாஸ்மார்க் அமோகமா போகுதுன்னு இளைஞர்கள் குடிச்சு சாகரானு கவலையா? எதை பத்தி கவலை கொண்டான்? எதை பத்தி திராவிடன் கவலை கொண்டான்? ஏனென்றால் தமிழர்களை ஆட்சி செய்வது ஒரு திராவிடன். அதனால தமிழர்கள் பத்தி அக்கறை கிடையாது. தமிழன் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தால் மட்டும்தான் தமிழனை பற்றி தமிழன் கவலை கொள்வான். இங்கதான் தமிழன் பார்த்தானா ஒருங்கிறானே, பிடிக்கிறது இல்லையே, எதிரி மாதிரி நினைக்கிறானே. ஆனா தமிழன் திராவிடம் கிட்டையும் ஆரியம் கிட்டையும் மாமா மச்சானு கொஞ்சறானே. இதனால தாண்டா இந்த தமிழ்நாடு பாலா போச்சு. பாலைவனமா போக போகுது. கொஞ்ச நாள்ல ட்ரெயின்ல கற்பழிக்கிறான், பஸ் ஸ்டாண்ட்ல கற்பழிக்கிறான், மருத்துவமனையில கற்பழிக்கிறான், பள்ளிக்கூடத்துல கற்பழிக்கிறான், காலேஜில் கற்பழிக்கிறான், அரசியல்வாதி கற்பழிக்கிறான், அரசியல்வாதி மகன்கள் பாலியல் வன்கொடுமை பண்றான். என்ன பண்றாங்க? அவங்களை பிடித்து சிறைச்சா ஃபர்ஸ்ட் நாள் பிடிக்கிறான், ஸ்டேஷன்ல வைக்கிறான், காவல் நிலையத்துல நாள் கோர்ட்ல சரண் பண்றான், 4வது நாள் ஜெயில இருக்கிறான், 3வது நாள் வெளியே இருக்கிறான். இவன் என்னடா அந்த பெண்ணை இவன் பாலியல் வன்கொடுமை படுத்தணும், திடீர்னு பார்த்தா வெளியில இருக்கிறான். அப்போ சட்டம் சிரிக்கின்றது, சட்டம் நிர்வாணமாக இருக்கின்றது.
சட்டங்கிறத இங்க இல்லைங்க. 150 கோடி மக்கள் வாழ்கின்ற இந்த இந்தியாவில் கடுமையான சட்ட திருத்தம் இருக்க வேண்டும். ஆனா சவுதி அரேபியாவில் போய் பாருங்க, 40 லட்சம் பேர் தான் வாழ்றான். கடுமையான சட்ட திருத்தம். பாலியல் வன்கொடுமை செஞ்சிட்டானா உடனே பஜார் நடமாடும் பகுதியில வச்சு எல்லாத்துக்கும் ஆலோசனை பண்ணி அப்பவே வெட்டி தர்றான். அதுதான் ஐயா சட்டம். 140 150 கோடி மக்கள் இருக்கிற இந்த நாட்டில் தான் பயங்கரமான சட்டம் இருக்க வேணும். எங்க சட்டம் இருக்கு? சட்டம் இருக்கா? சட்டம் இல்லையே. சட்டம் இல்லை, சட்டம் இல்லையே. இங்கு படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. விவசாயம் இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயங்கிறோம். ஆனா அந்த விவசாயத்துக்கே பாதுகாப்பு இல்லை. ஒரு வருஷமா பஞ்சாப்ல ஒரு வருஷமா போராடினா அப்புறம் என்ன ஐயா இது? அரசுங்கிறீங்க, சட்டங்கிறீங்க, திருத்தங்கிறீங்க. என்ன சோறு இல்லைன்னா வாழ முடியுமா? ஆனா அந்த சோத்துக்கு போராடின ஒரு வருஷம் பஞ்சாபிகளுக்கு ஹரியானாவில் அவனுக்கே வந்து சிறையில் அடைச்சாங்க. இது என்ன நாடு? இது சிந்தித்து செயல்பட்டு ஆட்சி செய்கிற நாடா? இங்க என்ன நடக்குது? ஒன்றும் புரியல, ஒன்றும் புரியல, ஒன்றும் புரியல. தினதோறும் கொலை, கொள்ளை, கூலிப்படைகளா, கட்ட பஞ்சாயத்து, ரவுடி வரும்போது அம்மா ஓட்டு போடுங்க, ஓட்டு போடுங்க அப்படின்னு வந்து கெஞ்சறது, காலை பிடிக்கிறது. ஜெயிச்ச பிறகு தொகுதி பக்கம் பார்க்க முடியாது. எங்கே டெண்டரு, டனடை, எங்கே கமிஷன் அப்படின்னு அலையுது. உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டு எதுக்கு ஜெயிக்க வச்சாங்க? மக்களுடைய அன்றாட பிரச்சனை, தொகுதியில் தண்ணி பிரச்சனையா, ரோடு பிரச்சனையா, மின்சார பிரச்சனையா, அந்த தொகுதியில் பள்ளிக்கூடம் நல்லா இருக்கா, மருத்துவம் நல்லா இருக்கா, பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கா, என்ன என்ன வசதிகளை செஞ்சு கொடுக்கறதுக்கு தான் உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டு உங்களை உட்கார வச்சோம். காலையில் எந்திரிச்சோடனே மருமக மாமியா சண்டை நாங்கள் கேட்கறதுக்கு உட்கார வைக்கல. அண்ணாமலையை நான் ஸ்டாலினை குறை சொல்றார், ஸ்டாலின் வந்து வைகோவை குறை சொல்றார், வைகோ வந்து பழனிசாமி குறை சொல்றார். இதுக்காக நாங்கள் வந்து உங்களை தேர்ந்தெடுக்கல. இதுதான் நடக்குது, இதுதான் இங்கே நடக்குது. சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கின்றது. இதுதான் இங்கே நடக்குது. 40 எம்எல்ஏவை நாங்கள் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு பாராளுமன்றத்தில் உட்கார வச்சோம். தமிழக மீனவர்களை பற்றி பேசுவீங்கன்னு. ஆனால் பேசலையே. அங்கே சேர் தைக்க போறீங்களா? பெஞ்சு தைக்க போறீங்களா? அங்கே 40 எம்எல்ஏக்கள் ஏன் தமிழக மீனவர்களை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க? 40 எம்பிக்கள் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க பாராளுமன்றத்தில்? சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்து நாடு நம்ம பாகிஸ்தான் விளையாட்டுல இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஒரு தமிழனை கூட அவர் சுட்டதில்லை, ஒரு இந்தியனை கூட சுட்டதில்லை. ஆனா இந்த சிங்களர் இலங்கை சிங்களர்கள் நாய்கள் என்று சொல்லுவேன் நான். சிங்களர் நாய்கள் தமிழர்கள் மீனவர்களை அப்பப்போ அச்சுறுத்தல் கொடுத்துட்டு இருக்கேன். பிரபாகரன் இன்னைக்கு இருந்திருந்தா இது மாதிரி பண்ணுவீங்களாடா? சிங்களர்களை இது மாதிரி பண்ணுவீங்களா? பிரபாகரன் இல்லாதனால தானே ஆளுக்கு ஆடிட்டு இருக்கிறீங்க. பிரபாகரன் இருக்கும் பொழுது 38 வருஷமா சிங்களம் எங்க இருந்தான்னு தெரியல, பொட்டியில அடைஞ்ச பாம்பு மாதிரி இருந்தா. ஆனா பிரபாகரன் கூட கருணாகர ஒரு நாய், தமிழ் நாய் இருந்தா. பிரபாகருடைய மிலிட்டரி ரகசியம் எல்லாம் இலங்கை அரசரிடம் ஒப்படைத்தார். அங்கேதான் என் இன மக்கள் 1.5 லட்சம் பேர் கொன்று குவித்தார்கள். யாழ்ப்பாணத்தில் இன்று உலகெங்கும் பரவி வாழ்ந்துட்டு இருக்கிற என் இன மக்கள் துண்டு துண்டா இன்னைக்கு பரவி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதே ஒரு பழைக்கிறதுக்கு ஒரு நாடு இருக்குமா, அடைக்கலம் உட்கார்றதுக்கு ஒரு நாடு இருக்குமான்னு தேடி கடல் வழியா தப்பிச்சு போன என் இன சொந்தங்களுக்கு நான் என்னையா சொல்லுவது? சொல்லுங்க பார்க்கலாம். ஏண்டா தமிழனா இவ்வளவு பிரச்சனை பண்றீங்க? உங்களுக்கு என்னடா பிரச்சனை? தமிழனுக்கு எதுக்குடா இவ்வளவு பிரச்சனை பண்றீங்க? ஆரியனும் திராவிடனும். அங்கே சிங்களன் பிரச்சனை பண்றான், இலங்கையில சிங்கள நாய் பிரச்சனை பண்றான், இங்க திராவிடனும் பிரச்சனை பண்றான், இங்க காங்கிரஸும் பிரச்சனை பண்ணது. இந்த திராவிடனும் காங்கிரஸும் ஒன்னா சேர்ந்ததுனாலதான் இந்த 2009 ஈழப்போர் நடந்தது.
அதுதான் உண்மை. இவங்க கையெழுத்து போடலன்னா இந்திய மிலிட்டரி போயிருக்காது, அங்க ஈழப்போர் நடந்திருக்காது. என்ன கொடுமை சார்! 2009 இலங்கையில யாழ்ப்பாணத்துல போர் நடந்துட்டு இருக்குது. கருணாநிதி ஐயா மெரினாவில் தர்ணா போராட்டம், உண்ணாவிரத போராட்டம் என்று ஒரு டிராமாவை போட்டு படுத்துக்கிட்டாரு. 3 பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு ஒரு 70 குடும்பத்தை அவர் குடும்பத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஃபார்மாலிட்டி காமிச்சாரு. அந்த போராட்டம் நடத்தி 4 மணி நேரத்திலே சொல்லணும் போராங்க நிறுத்திட்டாங்க, இங்க போராட்டம் கலைக்கப்படும் என்று டிராமா போட்ட கருணாநிதி. இலங்கையில 1.5 லட்சம் பேர் கொன்று குவிச்சாங்க. அதுல 1 லட்சம் பெண்கள் இன்று விதவையா இருக்கிறாங்க இலங்கையில. இது ரிப்போர்ட் வந்தது, சர்வே ரிப்போர்ட். அங்கே 1 லட்சம் பெண்களுக்கு விதவையாக்கிய கருணாநிதி, காங்கிரஸ், ராஜபக்சோ, சிங்களா இவர்கள். இங்கே திராவிடர்கள் இன்னும் தமிழகத்தில் மதுவை ஊற்றிக்கொண்டு இங்கே தமிழக பெண்களையும் விதவையாக்கி கொண்டு இருக்கிறார்கள். மது இல்லாம ஆட்சி செய்ய தெரியாது இவங்களுக்கெல்லாம். மது இல்லாம ஆட்சி செய்ய. தமிழகத்தில் எத்தனையோ துறைகள் இருக்கின்றது, சிறப்பாக மேன்மைப்படுத்தலாம். அந்த துறையில் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரலாம். இவர்களுக்கு அந்த துறை பத்தி எல்லாம் டெவலப் பண்ண தெரியாது. இவர்களுக்கு தெரிந்தது மது துறை மட்டும்தான். ஏன் அங்கே இருக்கிற எம்எல்ஏ, எம்பி, திராவிடத்தில் டிஎம்கேல இருக்கிற எம்எல்ஏ, எம்பி எல்லாமே மதுவால அவன் தான் வச்சிருக்கிறான். அதனாலதான் ஒரு ஊர்ல 10 டாஸ்மார்க் இருக்கு, 10 ஊர்ல ஒரே பள்ளிக்கூடம் இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் 4060 நூலகம் இருக்கு. தமிழகம் முழுவதும் 8000 டாஸ்மார்க் இருக்கு. என் இளைஞர்கள் படிக்கவா குடிக்கவா? சொல்லுங்க, படிக்கவா குடிக்கவா? ஒரு பெண், இன்னைக்கு பெண் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் அனுப்ப முடியல. நம்பி வந்து சேர்ற வரைக்கும் ஒவ்வொரு தகப்பனும் அடி வயிற்றுல நெருப்ப கட்டி வாழ்றான். எப்போ வருமோ என் பிள்ளை என்று. இதற்கு காரணம் மதுவும் கஞ்சாவும் தான். இவர்கள் போதை அரசியல் பண்றாங்க. இவங்க ஒண்ணு அரசியல் பண்ணல, போதை அரசியல். இவர்களுக்கு நல்ல பிசினஸ் போட வேணும். பிசினஸ் இதுவே தான் மக்கள் 50 வருடங்களாக திருடனையே தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. எவன் தப்பா ஆட்சி செய்யறானோ அவனுக்கு தான் மறுபடியும் தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுதான் உண்மை. அதனாலதான் இப்படி இருக்கு இந்த நாடு. இப்படிதான் இருக்கு இந்த நாடு. ஸ்டேட்ல இவ்வளவு பிரச்சனை, சென்ட்ரல்ல மாசத்துக்கு 30 நாள் 24 நாள் வெளிநாட்டிலே சுத்திட்டு இருக்காரு. நாளை நாள் இந்தியாவுக்கு வராரு. ராஜஸ்தான பாலியல் வன்கொடுமை, பீகார்ல பாலியல் வன்கொடுமை, கல்கத்தாவில் பாலியல் வன்கொடுமை, ஓடரையில் பாலியல் வன்கொடுமை, காலேஜில் பாலியல் வன்கொடுமை, அங்கே பாலியல் வன்கொடுமை. நார்த்தில் மோடி அதை பத்தி கண்டுக்கிறதே இல்லையே. நீங்க இந்தியாவில் இவ்வளவு சந்தி சிரிக்கின்றது. உக்ரைன் ரஷ்யா போர் நிப்பாட்ட சமாதானப்படுத்த போறாரு. இந்தியாவில் உக்ரைன் ரஷ்யாவை போல பல மடங்கு இங்கே போர் நடந்துட்டு இருக்கு. இதை பார்க்க முடியல மோடிஜி அவர்களே. நீங்க என்ன போய் உலக நாடு போய் சமாதானப்படுத்த போறீங்க? ஆனா ஒண்ணு, உலக சுற்று வாலிபன் மோடி அவர்கள் மக்கள் வரி பணத்தில் ஆடம்பரமாக வாழ்கிறார். அவரையும் அவரை சார்ந்த தொழில் அதிபர்களை கடன் கொடுத்து கடன் தள்ளுபடி பண்ணிடுறாரு. மக்கள் நாம வேர்வை சிந்தி வரி கட்ட வேண்டும். எதற்கு? மோடி சார்ந்த உறவுகளுக்கு, தொழிலதிபர்களுக்கு கடன் கொடுத்து கடன் தள்ளுபடி பண்றதுக்கு நாம வரி கட்ட வேண்டும். இதற்கு வெள்ளக்கார ஆண்டு இருக்கலாமடா. நீங்க எதற்கடா இங்கு? நீங்கள் எதற்கு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எதற்கு? விஜயமல்லையா, நீராவி மோடி 32 குஜராத்திகளுக்கு கடன் தள்ளுபடி தெரியுமா? ராம்தேவ் பாபா பதாஞ்சலி குரூப் 30,000 கோடி கடன் தள்ளுபடி. யாரு கேட்க போறா?
யார் கேட்க போறா? இதெல்லாம் யாரு கேட்க போறா? மக்கள் இடத்துல இன்னைக்கு பணப்புழக்கம் இல்லை. மக்கள் இன்னைக்கு பழக்கம் இல்லாம இன்னைக்கு அவன் கொள்ளை அடிக்கிறான், கொலை பண்றான், பொய் பேசுறான், பித்தலாட்டம் பண்றான், ரேப் பண்றான், சீட்டிங் பண்றான். மக்களுக்கு வறுமையிலே தள்ளாடப்படி இன்னும் 10 வருஷம் இல்லை, இன்னும் 10 வருஷம் மோடி ஆட்சி செய்தால் இந்த இந்தியாவில் உண்மையை சொல்றோம், வறுமை மிகவும் அதிகமாக இருக்கும். எடுத்துக்காட்டாக மனுஷனை அடிச்சு சாப்பிட்ற மாதிரி ஆகும். இந்த பிஜேபி ஆட்சி காலத்தில் எந்த ஸ்டேட்டில் போனாலும் மதத்தையும் இனத்தையும் கடவுளையும் வைத்து பேசுவாங்க. இதுதான் பேசுவாங்க. பேசிட்டு அங்கே என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்கிற மக்களுக்கு சண்டை, மூன்று இன மக்கள் இருப்பாங்களா, சண்டை போட்டுட்டு வந்துடுவாங்க. ஆனால் பிஜேபி சார்ந்த அரசியல்வாதி பிள்ளைகள் என்னைக்காவது அரசியல்வாதி எம்பி, எம்எல்ஏ, முதலமைச்சர் மகன்கள், அப்பாக்கள், தம்பிகள், அம்மாக்கள் ஒருத்தர் சண்டை போட்டு இருக்கு நீங்க பார்த்துருக்கீங்களா? நம்மளுக்கு கடவுள் என்று, மதம் என்று, மொழி என்ற பெயரால் 3 மதத்தையும் சண்டை உருவாக்கிவிட்டு அரசியல்வாதி பசங்களும் இருக்கட்டும், அரசியல்வாதி பிள்ளைகளும் இருக்கட்டும், அரசியல்வாதிகளும் இருக்கட்டும், வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, வெளிநாட்டில் படிச்சுட்டு இருப்பாங்க, வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க ஜாலியாக செட்டில் ஆயிடுவாங்க. திசை திருப்பிட்டு நமக்கு சண்டை போட்டு வச்சுட்டு 3 மதத்தையும் அவங்க ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. எங்கேயாவது இந்த இந்தியாவில் அரசியல்வாதி மகன், அரசியல்வாதி மகன், அரசியல்வாதி மனைவி, அரசியல்வாதி அப்பாக்கள் மதத்தை பற்றியும், இனத்தை பற்றியும், மொழியை பற்றியும் சண்டை போட்டு இறந்ததா எங்கேனாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. அரசியல்வாதி சேஃபா இருக்கிறான். மக்கள் நாம தான் ஐயோ ஏன் மதத்தை பத்தி குறை சொல்லிட்டான், ஐயோ ஏன் கடவுளை பத்தி குறை சொல்லிட்டான், நாம தான் சண்டை போட்டுட்டு இருக்கிறோம். அவன் நல்லா வேக்கானமா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான். வரி பணத்துல ராஜா வாழ்க்கை. வறுமைனா என்ன தெரியாது, ஆனா நமக்கு வறுமைனா தெரியும் என்ன. இது மாதிரி கேடுகட்ட ஈனங்கட்ட அரசியல்வாதிகளை நாம் தேர்ந்தெடுத்து இந்த நாட்டில் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு. இன்றைக்கு கல்வி எடுத்துக்கிட்டா தனியாருங்கிறோம், கவர்மெண்ட்டுங்கிறோம். உண்மையா சொல்றோம், எல்லாருமே கல்வி, மருத்துவம் எல்லாமே தனியாருக்கு ஒப்படைச்சிட்டேன். அப்புறம் கவர்மெண்ட்ல நீ கண் தொலைப்புக்கு மட்டும் வச்சிருக்கிற, அதை எதுக்கு வச்சிருக்கிற? அதையும் வித்துரு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வேண்டாம், கவர்மெண்ட் பள்ளிக்கூடமும் வேண்டாம், எல்லாமே தனியாருக்கு தாரவாத்துரு. கவர்மெண்ட்டுங்கிறது எதுக்கு? என்ன வேலைக்கு? கள்ளச்சாராயம் வித்து மக்களுக்கு சேல்ஸ் பண்ணி பாக்கெட் நம்புறதுக்கு தான் கவர்மெண்ட். இதுதான் அவரு இங்க கள்ளச்சாராயம் விற்பாரு, இவர் இங்க சேல்ஸ் பண்ணி பாக்கெட் நப்பாரு. மோடிஜி சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு? வரி கட்டுங்கடான்னு சொல்லுவாரு. அவர் வரி நாம கட்டி அவங்கள சார்ந்தவங்களுக்கு அவரு செட்டில் ஆயிடுவார் லைஃப்ல. அதானி அம்பானிகள் செட்டில் பண்ணிட்டாரு, நிறைய பேர் செட்டில் பண்ணிட்டார். அது மாதிரி தப்பா சென்ட்ரல் ஆட்சி செய்றவனுக்கு மீண்டும் ஓட்டு போடுறீங்க. அதே மாதிரி இங்க தப்பா ஆட்சி செய்றவனுக்கு மீண்டும் ஓட்டு போடுறீங்க. ஒருத்த கத்தி ஒன்றும் ஆவாது. இதை திருந்தனா தமிழகம் முழுவதும் மக்கள் திருந்த வேண்டும். இதுதான் சொல்ல முடியும். பிரபாகரன் என்ற ஒரு தலைவன், உலக தமிழர்களின் ஒற்றை நம்பிக்கை இருந்திருந்தா இன்னைக்கு சிங்கள நாய்கள் ஒன்று கூட்டுட்டு இருப்பானுங்க. பிரபாகரன் என்றவன் இல்லாதனாலதான் இன்னைக்கு ராஜபக்ச மகன் இலங்கையில் அதிபர் தேர்தலில் போட்டிட்டுறாரு. இது மாதிரி நடக்குது. ஒரு நாள் தமிழன் வரலாறு பார்க்கத்தான் போறான். தமிழன் தமிழ்நாட்டை ஆளத்தான் போறான். பிரபாகரன் எதற்கடா தனியா போய் இலங்கை தனியா போய் அரசு உருவாக்கி தமிழர் ஒரு கவர்மெண்ட்டே உருவாக்குனார் அப்படிங்கிறீங்க தெரியுங்களா? அங்கே சிங்கள டார்ச்சர் ஆரியனும் திராவிடனும் ஹிந்திக்காரன் நமக்கு எப்படி இங்கே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறான், தமிழனை பிடிச்சி அடிச்சிட்டு இருக்கான், அது மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தான் பிரபாகரன் தனியாக ஒரு அரசு, தனியாக ஒரு நாடு, தனியாக ஒரு மிலிட்ரி, தனியாக ஒரு அரசு அதிகாரத்தை உருவாக்கினார். இல்லைன்னா அவர் உருவாக்கி இருக்க மாட்டார். ஒருத்தன் டார்ச்சர் பண்ணுறதுனால தான் நாம் நம்ம இனத்தை சேஃப்டி பண்ணலாம் தான் பிரபாகரன் உருவாக்கினாரு தனியாக ஒரு நாடு. ஆனால் அதில் பிரபாகரன் கூடயே இருந்து, பிரபாகரன் கூடயே சாப்பிட்டு, பிரபாகரனுடைய இராணுவ ரகசியம் எல்லாம்
கருணா என்ற ஒரு கருணாக நாயி இலங்கை அரசை கட்டுக்கொண்டு போய் பிரபாகரனுடைய ரகசியம் எல்லாம் இங்கே கொடுத்ததுனால அந்த போர் தொடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக போயிடுச்சு. என் இன மக்களுக்கு எங்கிருந்தாலும் நல்லா இருக்க வேண்டும். பிரபாகரன் நாம வாழ்க, பிரபாகரன் வாழ்க, தமிழ் தேசியம் வாழ்க.